உங்கள யாருக்காவது தூங்கி எழுந்திருக்கும் போது தோள்பட்ட வலியில கஷ்டப்பட்டிருக்கீங்களா? இல்ல காலையில எழுந்திரிச்சுட்டு ஒரு வேலை செய்யறதுக்கு தோள்பட்டைய கையை தூக்கறதுக்கு நினைக்கும் போது தூக்க முடியாம கஷ்டப்பட்டுருக்கீங்களா? இது வந்து ஃபோர்ஸ் அண்ட் ஷோல்டர் அப்படின்ற ப்ராப்ளமா இருக்கலாம். 5 கீ பாயிண்ட்ஸ் மக்கள் மத்தியில் தெரிய வேண்டிய பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். நம்பர் 1, இது ஒரு பொறுமையா ஸ்லோ டிசீஸ். அதாவது ரொம்ப ரொம்ப மெதுவா ஸ்டார்ட் ஆகும். இந்த டிசீஸ்ல இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பெருமையா வெளியில வர மாதிரி இருக்கும். அதனால இந்த பேட்டர்ன் வந்து ஸ்லோ டிசீஸ். நம்பர் 2, இது 3 ஸ்டேஜ் இருக்கும். ஃப்ரீசிங் ஸ்டேஜ், ஃப்ரோசன் ஸ்டேஜ், ஃபாவிங் ஸ்டேஜ். 3 ஸ்டேஜ் இருக்குது. 3வது டயபெட்டிஸ், தைராய்டு ப்ராப்ளம், ரொம்ப நாள் ஃப்ராக்சரா இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னால ஷோல்டரை மூவ் பண்ணாம வச்சிருந்தாங்கன்னா இந்த 3 பேருக்கும் ரொம்ப ரிஸ்க் அதிகம் ஃப்ரோசன் ஷோல்டர் ப்ராப்ளம்ஸ்ல வர்றதுக்கு. நம்பர் 4வது ட்ரீட்மெண்ட் வந்து பெரும்பாலும் சர்ஜரி தேவைப்படாது. சர்ஜரி இல்லாமையே மெடிசின் மற்றும் பிசியோதெரப்பில நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும். 5வது பாயிண்ட், பொறுமையா இருந்தா பெரும்பாலும் முழு நலம் திரும்பும்.